ஆனால் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ரசிகர்கள் மெரினாவில் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையாக ரசிகர்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து வரக்கூடிய காட்சிகளை மெரினாவிலிருந்து தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசிகர்கள் இங்கே இருக்கின்றனர், அவர்களிடம் கேட்போம். மேட்ச் எப்படி இருந்தது? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? ஆக்சுவலா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கிரவுண்ட்ல பாக்குற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு. ஸோ பேக் டு பேக் டிராஃபிஸ் அடிக்கிறதுல இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இருக்கட்டும், இப்போ 2024 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், இப்போ ஒரு வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், பேக் டு பேக் அடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாத்துக்குமே. மேட்ச் எப்படி இருக்கு? சமையல மேட்ச் இந்தியா ஜெயிக்கும் எப்பவுமே எதிர்பார்த்தோம். எப்பவுமே இந்தியாவுக்கு சப்போர்ட். அடுத்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கும். 27ல ரோஹித் சர்மா விராட் கோலியோட இந்தியா ஜெயிக்கும். அதையும் இங்க இதே மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இந்தியா 2007ல 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் துவங்கிய போது மகேந்திர சிங் தோனி இந்த கோப்பையை எடுத்துக் கொடுத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக 2024ல எல்லாம் எப்படி ஆடினாங்க? எல்லாரும் செமையா பும்ரா ரொம்ப நல்லா ஆடினாங்க. ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு. கிருத்திகா மேட்ச் ஓவரால் எப்படி போச்சு? சூப்பரா இருந்துச்சு. செம்ம ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நல்லா இருக்கு. பேட்டிங் எப்படி பண்ணிருந்தாங்க? பேட்டிங் சஞ்சு சாம்சன் சூப்பரா விளையாண்டாரு. அண்ட் அபிஷேக் செம்ம பேக் டு ஃபார்ம்ன்றது ரொம்ப சந்தோஷமா. ஸ்கோர் 300 வரும்னு எதிர்பார்த்தாங்க. கண்டிப்பா எதிர்பார்த்தோம். ரதீஷ் மேட்ச் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததுடா. சூப்பரா என்ன இருந்தது. மூமெண்ட் பிடிச்சிருந்தது? பவுலிங் நம்ம பேட்டிங் தான் சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு வரும்னு. நாங்க 300 ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 250 எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் தான். பவுலிங் சூப்பரா இருந்தது. மோனிஷா மேட்ச் எப்படி இருந்தது? ஓவரால் எப்படி போச்சுனா? மேட்ச் நல்லா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியா டீம். கேட்டா சூப்பரா விளையாண்டாரு. வின் பண்ணிருக்கோம். இந்த மூமெண்ட் எப்படி? ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஃப்ரம் பிகினிங் இருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் இந்தியா. சரவணன். மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஃபேண்டாஸ்டிக் மேட்ச். ஓவரால் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அவுட் சைட் ஸ்டேடியம்ல பார்க்க நல்லா இருந்துச்சு. அவுட் ரோட்ல பார்க்க டார்கெட் 300 வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு கம்மியாச்சு. நல்ல டஃப்பான பவுலிங், ஃபீல்டிங் ரொம்ப டஃப்பா பண்ணாங்க இந்தியா. ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்டாங்க. பிரசன்னா. நீங்க மேட்ச் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. யார் நல்லா பண்ணா? இந்தியா நல்லா பண்ணாங்களா? பேரு ரக்ஷித். வெறும் 50 ரூபாய்க்கு பீஃப் பிரியாணி கொடுக்குறாங்க. இந்தியா பேசலாமா? மேட்ச் எப்படி போச்சு? என் பேர் ஹரி சார். மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு. இந்த விக்டரி நமக்கு ரொம்ப அவசியமான விக்டரி. ஏன்னா நிறைய டைம் சொன்னாங்க, சாரி சார், நிறைய பேர் சொன்னாங்க திரும்ப சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்ம திரும்ப சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம். இப்போ மட்டும் இல்லை, அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தான் சார் சாம்பியன். சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங் சஞ்சு சாம்சன் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அவரோட பேட்டிங் சிஎஸ்கேக்கார இப்போ எடுத்திருக்காங்க. அது நம்ம ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றோம். நிறைய பேர் சொன்னாங்க நம்ம ஜடேஜா விட்டோம், அது விட்டோம், இது விட்டோம். அவர் சிஎஸ்கேக்கும் இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. இந்தியாக்காக விளையாட ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கப்புறம் யார் சவுண்டே கம்மி பண்ண முடியாது சார். வாய்ஸே போயிடுச்சு சார். கத்தி இதுக்கப்புறம் சாண்டர் இல்லை சார். அவங்க அப்பாவே வந்து கம்மி பண்ண முடியாது சார். தேங்க்யூ சார். ஹரிஹரன் சார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று 3வது முறையாக சாம்பியன் கோப்பையை தட்டிச் சென்றிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.